எனக்கு தெரிஞ்ச ஒரு கன்சல்டன்ட் வந்து ரீட்டைல் ஜி அப்படின்னு. நான் அவர்கிட்ட பேசும்போது தான் எனக்கு நிறைய தெரிய வந்துச்சு. எந்த ப்ராடக்டை எந்த சீசனில் நாங்கள் ஸ்டாக் வைக்கணும். என் பெயர் சிவசங்கர். 2010 இருந்து ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட்டராக இருக்கேன். இந்த கோவிட் டைமில் எனக்கு வேறு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு நான் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு சூப்பர் மார்க்கெட் மேலே எனக்கு ரொம்ப நாளாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ எனக்கு அந்த ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இண்டஸ்ட்ரியாக எனக்கு தோணும். ஸோ அதனால் நான் சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணி, என்னோடய ஃப்ரெண்டு திருப்பூரில் கல்கிங்கிற நேமில் சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காரு. ஸோ அவர்கிட்ட போய் இதை பற்றின ஒப்பீனியன் கேட்டேன். ஸோ எனக்கு எதாவது சப்போர்ட் பண்ண முடியுமான்னு. அப்போ அவர் சிம்பிளாக சொன்ன விஷயம் என்னென்னா, இப்போ இதுக்குன்னே நிறைய கன்சல்டன்ட்ஸ் இப்போ இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு கன்சல்டன்ட் வந்து ரீட்டைல் ஜி அப்படின்னு ஒரு மிஸ்டர் அருண்குமார்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு அவரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்தாரு. ஸோ நீங்கள் ஒரு கன்சல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ நான் அவர்கிட்ட பேசும்போது தான் எனக்கு நிறைய தெரிய வந்துச்சு. சூப்பர் மார்க்கெட்டில் இவ்வளோ விஷயம் இருக்கா, ஒரு பயமே வந்துருச்சுன்னு சொல்லப்போனால். ஸோ இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவர் கொடுத்த சப்போர்ட் ரொம்ப ஓகே, ஏன் நம்ம இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. ஸோ நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே அவரோட சப்போர்ட் நான் கேட்டுகிட்டே தான் இருந்தேன். ஸோ அவரும் ரொம்ப எங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ் வந்து எங்களுக்கு தேவையான நெசசரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து எங்களுக்கு அவர் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணார். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான ஃப்ளோரிங்கில் இருந்து வால்க்கு என்ன கலர் பெயிண்ட் பண்ணணும், அந்த ரேக்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி பண்ணணுங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி, ஸோ ஒரு ப்ராடக்ட்ஸை நம்ம எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது, ஸோ அதை எப்படி நம்ம ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி நம்ம கம்ப்யூட்டரில் அப்டேட் பண்ணுறதுங்கிறதுலேருந்து அந்த ப்ராடக்ட்ஸை டிஸ்பிளே பண்ணுற வரை எங்களுக்கு தேவையான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுன்னு மட்டும் நான் சொல்லிட முடியாது. இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு தேவையான அத்தனை ஒர்க்குமே அவர் தான் பார்த்து கொடுத்தாரு. ஸோ எங்களுக்கு எதுவுமே தெரியாது. சிம்பிளாக என்னோடய இண்டஸ்ட்ரி எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறனால ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில் என்னோடய நாலேஜ் வந்து 0. ஸோ ஒரு ப்ராடக்ட் ப்ரொக்யூர்மெண்ட்டில் இருந்து ஸ்டாக் என்ட்ரியில் இருந்து மெர்ச்சன்டைசிங் வர கம்ப்ளீட் ஒர்க் அவங்க பார்த்து எனக்கு ஒரு டர்ன்கீ ப்ராஜெக்ட் மாதிரி எனக்கு என்னோடய ஸ்டோர் கீயை கையில் கொடுத்து என்னை சிம்பிளாக ரன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமும் கூட நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்தளவு சப்போர்ட் கொடுத்தாங்களோ, அதுக்கு அடுத்து நான் அந்த யூனிட்டை ரன் பண்ணுறதுக்கு தேவையான சப்போர்ட், அதுதாங்க ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம கஸ்டமர் வந்து திடீர்னு ஒரு ப்ராடக்டோட டிமாண்டு சொல்லுவாங்க, எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும், பட் உங்கள் கடையில் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லுவாங்க. எங்கள் பகுதிகளில் அந்த ப்ராடக்ட்டுக்கான டிஸ்ட்ரிபியூட்டரே இருக்க மாட்டாங்க. ஸோ இம்மீடியட்டாக நான் ரீட்டைல் ஜிக்கு மிஸ்டர் அருண்குமாருக்கு கால் பண்ணி, ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எங்களுக்கு தேவை, இதுக்கான டிஸ்ட்ரிபியூட்டர் எங்கன்னு கேட்பேன். பட் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டருந்து எனக்கு கால் வரும். ஸோ இதனால் எனக்கு இந்த ப்ராடக்ட் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அடுத்த ஸ்டெப் அப்படின்னு பார்த்தோன்னா, எங்களுக்கு அவங்களோட சப்போர்ட் வந்து சீசனல் ஆஃபர்ஸ், எந்த ப்ராடக்டை எந்த சீசனில் நாங்கள் ஸ்டாக் வைக்கக்கூடாதுங்கிறது இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இப்போ ஒரு பொங்கல் வருது அப்படின்னா, அந்த பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி நாங்கள் எவ்வளோ வெல்லம் வாங்கி ஸ்டாக், எத்தனை பர்சன்டேஜ் நாங்கள் அந்த வெல்லம் அதிகமாக வாங்கணும், பச்சரிசி அதிகமாக வைக்கணுங்கிறதுலேருந்து, இதே கார்த்திகையாக இருந்தால் நாங்கள் என்ன ஆயில் எவ்வளோ ஸ்டாக் மெயின்டைன் பண்ணணும், இப்படிங்கிற அத்தனை இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் சீசன்லையும் என்ன மாதிரி ஆஃபர்ஸ் பிளான் பண்ணலாம், ஸோ எந்தெந்த ப்ராடக்ட்ஸை அந்த ஆஃபரில் நாங்கள் இன்க்ளூட் பண்ணணும், எக்ஸ்க்ளூட் பண்ணணுங்கிற கம்ப்ளீட் நாலேஜ் சப்போர்ட் வந்து அவங்கள்ட்ட இருந்து அந்த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் எங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பர்சனை நாங்கள் வச்சு நாங்கள் அந்த ஷாப் ரன் பண்ணுறதுங்கிறது, இது நான் பண்ண எக்ஸ்போர்ட் ட்ரேடை வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. எங்களுக்கு இதே போல் சப்போர்ட் எப்பொழுதுமே ரீட்டைல் ஜிகிட்டேருந்து கிடைக்குங்கிறதுல எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. நீங்களும் கடை திறக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ரீட்டைல் ஜியோட சப்போர்ட் வச்சுக்கோங்க. இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்ஸ் டு ரீட்டைல் ஜி.